ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு குரு சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களுமே ஒரு மிகப்பெரிய யோகாதிபதி கிரகங்களா மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படும். பார்வை பலன் வந்து பார்த்திங்கன்னா 20-30% இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கை பலன் தான் முழுமையாக வேலை செய்யும். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்திலேயே அமைஞ்சிருக்காரு சூரிய பகவான் மற்றும் குரு பகவான். இந்த இணைவு எப்போ வரை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம், அதாவது 16/6/2024 வரையும் இந்த கிரக சேர்க்கைகள் வேலை செய்ய போகுது. எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை நீங்க சந்திக்க போறீங்க, இந்த யோகத்தால என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதலாவது வீடு. எங்கும் முதல் எதிலும் முதல் செவ்வாய் பகவான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்துக்குமே பேர் போன ராசி நம்ம மேஷ ராசி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தலைமை பண்பு எப்பொழுதுமே செவ்வாய் தலைமை தாங்கக்கூடிய பண்பா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஓனருக்கு இணையான ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்களா, எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் எப்பொழுதுமே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இந்த அளவுக்கு நிர்வாகத்திறன் வேற யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்திறன் அதிகமா இருக்கக்கூடிய ராசி. அதே போல தைரியம், மனசு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தைரியமா தன்னம்பிக்கையா இருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் ராணுவம் மற்றும் போலீஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுது. அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான காரக கிரகம் எந்த கிரகமுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து நம்மளோட லக்னாதிபதி வீக்கா இருந்தாலுமே சரி, நம்ம செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தையோ லக்னாதிபதியை பார்த்துட்டா அவங்க நிச்சயமா இந்த தைரியம் இல்லாம கோலாய் அப்படின்லாம் சொல்லவே முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. லக்னாதிபதி பலவீனம் ஆனாலுமே செவ்வாய் லக்னத்துல இருந்தாலும் பார்த்தாலும் நிச்சயமா இந்த ஆளுமை தன்மை ஒருத்தருக்கு அதிகபட்சமா ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படும். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் நம்மளோட இந்த ராசியை பத்தி. இந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்தப்ப எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே தலையில திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்ன எனக்கு தேவை அப்படின்னு ஓடுனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு லக்னத்துக்கு வந்தாரு. பாக்கியாதிபதி லக்னத்துக்கு வர்றது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு யோகம் தான். நிச்சயமா இந்த 1.5 வருட காலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. ஆனா குரு பகவானோட ராகு சேர்ந்ததுதான் பெரிய ஒரு அவயோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவயோகம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சண்டால யோகத்தை ராசியிலேயே உட்கார்ந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்ப என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுடைய கையை விட்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போயிருக்கும். இது குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருடத்துக்குள்ளார என்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. யார் வேணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தானோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றத்தை அதிகபட்சமா சந்திக்கலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இருக்கட்டும், இவங்க வாழ்க்கையில இவங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களுடைய முதுகுல குத்தி உங்களை காயப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா காயப்படுத்தியிருப்பாங்க. அது கூட இல்லாம இருந்தாலுமே மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பொருளா இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஹேண்ட் பொருளா இருக்கட்டும், அந்த பொருளை வந்து பார்த்துட்டு பழசா வாங்கியிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அவங்களை அவமானப்படுத்தி விட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி 1.5 வருட காலமாக சின்ன 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 அவமானங்களை வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. காரணத்துக்கு அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு கூட அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்காது. இருந்தாலும் போற போக்குல ஏதாவது உங்களை அவமானப்படுத்திட்டு போறதுக்காகவே இந்த மாதிரியான கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை வந்து கஷ்டப்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முழுக்க முழுக்க நம்பிக்கைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான் அதிகம். கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் நிறைய உதவிகள் செய்யக்கூடியது, ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசுறதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தகுதி குறைவை இறக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அவனுடைய வேலையை பார்க்கறான், நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக மேஷராசி யாருமே என்ன பண்றாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன, நமக்கு என்ன, நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத எப்பவுமே யோசிப்பாங்க. அடுத்தவனை பின்னாடி போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக மாட்டாங்க. ஆனாலுமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா
எளிதில மத்தவங்கள நம்பிருவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா, பொய்யான்னு தெரியாம நெறைய நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்பட்டுருக்கு. நெறைய விஷயங்கள் கஷ்டத்தை கடந்து வந்து தான் இவங்க இன்னைக்கு நிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பேசும்போதும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் பாருங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப சுத்தமா தைரியம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தைரியமே இல்ல. எங்க இருந்தோமோ வந்து அதே இடத்துல வாழ்க்கையில நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த காலம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூ. 100க்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நெனச்சு, இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கலங்காத நாட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 11ஆம் இடமும் சரி, 12ஆம் இடத்துல போய் ராகுவோட பாதிப்படைஞ்ச இந்த நாட்கள் எல்லாமே சொல்ல முடியாத அளவுக்கு மன வேதனைகள் குடுத்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் இன்னொரு கொஞ்ச நாள்லயே, இன்னொரு 10, 20 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ராசியில வந்துருவாரு. ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாலே ஒரு முதல் தர யோகம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், குரு அப்படிங்கிறது உங்க லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே அமைஞ்சிருக்காங்க. நான் வந்து வாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில நான் செஞ்சுட்ருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எனக்கு ஒரு பேரும், புகழும், அங்கீகாரம், அந்தஸ்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுக்குமா. வாழ்க்கையில நான் நெறைய கஷ்டத்தை சந்திக்கிறேன். எனக்கு வந்து சில சமயம் தோணும், லக் இருக்குதா இல்லையா? நான்லாம் ஜெயிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வழியில வந்து எப்படியோ போய் சம்பாரிச்சுட்டு போயிர்றாங்க, வாழ்க்கையில முன்னேறிர்றாங்க. ஆனா நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பேருக்கு நன்மை தான் நெனைக்கிறேன். அதே அளவுல தான் இருக்க முடியுது. சில சமயம் எனக்கும் லக் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல்கள் உங்களுக்கு அதிகமா குடுத்துட்டுருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டத்தை நம்பலாமா? அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே லக் இருக்குது. அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்குமா? ஒரு வாய்ப்பை யோகங்கிறது தசாபுத்தி வந்தால் மட்டுமே தான் நிச்சயமா யோகம். அதாவது கோச்சாரம் வந்து ஒரு வேலை வாய்ப்பை ஆரம்பிக்க குடுக்கும். அந்த வேலைய நீங்க கன்டின்யூ பண்ணாலும் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து. ஆனா இந்த யோகம் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா இது ஒரு முதல் தரமா யோகமா உங்களுக்கு இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். 2வது பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துக்கு வரதுனால என்னங்க பெரிய யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து ஆன்மீகம் பணி சம்மந்தப்பட்டத்துல இருக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பேரும், புகழும் இருக்குமா. 16 பேர் கூட ஒருத்தரா இருக்கிறேன் நானு. அங்க வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டி நான் கும்பாபிஷேகம் பண்ணி, அதுக்கு தலைவராகி அந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான் முழு மூச்சா இருக்கு. எனக்கு திடீர்னு தோணிட்டு இருக்கு. இந்த ஒரு 1 வருடமாகவே தோணிட்டு இருக்குது. கோயில் திருப்பணி செய்யும்போது அது தலைவரா ஆகணும். நமக்குன்னு ஒரு பேரு, புகழ் கிடைக்கணும். அந்த ஆலயத்தின் மூலியமா நமக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த ஆலயம் நமக்கு குடுத்துருக்கு. நம்ம இதிலேயே தலைவராகி நம்மளுடைய பெருமையை உலர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே செய்யக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துருச்சு. அதனால இது குரு, சூரியன் அப்படிங்கிற இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு ஏற்பட்டாவே இது கோயில், குளம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல நன்மை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடுக்கும். அதில நெறைய பேரும், புகழும் எடுக்கலாமா? அத அடுத்தடுத்த கட்ட பதவியை நோக்கி போயிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அதேபோல 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாகவே வாடகை வீட்ல தான் வசிச்சுட்டு இருக்கேன். என்னால வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வாங்கவே முடியவே மாட்டேங்குது. ஏற்கனவே இருந்த வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸுக்காக நான் இழந்துட்டேன். எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா? நெறைய வாய்ப்பு வருது. நான் தக்க வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தவே முடியவே மாட்டேங்குது. நான் வாங்கணும்னு ஆரம்பிச்சாவே ஏதோ ஒரு தடங்கல் ஏற்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்பட்டுட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் நான் பூர்வீகத்துக்கே போய் என்னுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடு கட்டலான்ட்டு இருக்கேன். ஏன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பொதுவா இந்த மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல நான் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆர்வமா இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சொந்த வீடு பூர்வீகத்துக்கு கட்டுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல 2ஆம் இடத்தோட சேர்ந்து பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறனால, முதல் இது தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை 5 6 இன்டர்வியூ போயிட்டேன். நெறையா பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வேலைக்கு எல்லாம் போறேன். கடைசி நேரத்தில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருது. என்னுடைய தகுதியை விட அங்க குடுக்கக்கூடிய சம்பளம் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? எனக்கு ஒரு லக் இருந்தா இந்த கம்பெனிக்குள்ள நான் போயிருவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு லக் செயல்படுமா? அப்டின்னா, கண்டிப்பா இந்த வந்து பார்த்தீங்கன்னா 9, 5 சேருவது ஒரு நல்ல ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம். இந்த நேரத்தில நீங்க என்ன வேலை செஞ்சாலுமே, அந்த வேலை செய்யலினாலுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படுத்துது. அப்ப முதல் தர வேலை கிடைக்கிறதுக்கும், இன்டர்வியூ போறதுக்கும், அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகுறதுக்கும், அதன் மூலியமாக வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான வளர்ச்சி. திடீர் அதிர்ஷ்டத்தால எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. நான் படிக்கவே இல்ல அந்த அளவுக்கு. இருந்தாலும் இந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும்.
வாக்குஸ்தானத்துல சூரியன் சம்மந்தப்படுறதுனால, இதுக்கு முன்னாடி உங்கள பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 வருட காலமாக எதிர்த்து பேசுறது, கண்டபடி பேசுறது, அவமானப்படுத்துறது, 4 பேர் முன்னாடி சொல்லி உங்களை வெளிய நடமாடாம பண்றது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, தகுதி குறைவான வார்த்தைகள சொல்றது, இதெல்லாமே மனசு புண்பட்டு ரொம்ப ஆறியிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தையும், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு, அனுபவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே பழகி போன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி அவமானப்பட்டு வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சில சமயம் உங்களுக்கு யோசனைகள் போயிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே எதிர்த்து பேசினவன திருப்பி எதிர்த்து பேசுறதுக்குமே, ஐயோ இவங்க கிட்ட பேசினா திருப்பி பதில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து ஓடுவதற்கு ஒரு காலமாக இருக்குமா? உங்களுடைய பேச்சை 4 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்குமா சூரிய பகவான் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதிரி வாக்கு ஸ்தானத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது, நம்ம இத்தன நாள் பேசிட்டு இருந்தவங்கள திருப்பி பேசுவதற்கும், திருப்பி பதிலடி குடுக்குவதற்கும், அவங்க நம்ம பக்கத்துல வராம இருக்கிறதுக்கும், இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். வேலைன்னு வேலைய உழைச்சிட்டே இருக்கேன். 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைய 6 மணி நேரம் செஞ்சுட்டே இருக்கேன். அதுக்குண்டான அங்கீகாரமோ கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும், அதன் மூலியமாக அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்குமே இது ஒரு கோச்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். உங்களோட ராசிநாதன் ராசியில வந்துட்டார். இனி பயப்பட தேவையே இல்லை. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன், வேகம், விவேகம் இதெல்லாம் அதிகரிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இதனால யோசிக்கிறதுக்கு யாருமே இல்ல, சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்ல. அப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அது எல்லாமே நிறைய பிரச்சனைகளோட வருது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு கிராஸ் பவர் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் செயல்பட்டு இந்த போடக்கூடிய கணக்கு எல்லாமே சக்சஸ் பண்றதுக்கு ராசிநாதனோ இல்ல லக்னாதிபதியோ பலமா இருக்கணும். அப்ப உங்களோட லக்னாதிபதி லக்னத்திலே வந்துட்டார். அப்ப இத்தனை நாளா தொடர்ந்து போராடிட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் தைரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பா இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறைவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.